அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, புனிதகரமான ரமலானுடைய மாதத்தை நாம் அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். 2 மாதங்களுக்கு முன்பிருந்தே துவா செய்து கொண்டிருந்தோம். யா அல்லாஹ், ரஜபிலே ஷஅபானிலே பரக்கத் செய்வாயாக, ரமலான் மாதத்தை அடைகிற பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக என்று நாம் எல்லாம் நபிகளை பெருமானார் செய்து வந்த அந்த துவாவை நாமும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு வந்தோம். அல்லாஹ் அதை அங்கீகரித்தான், நமக்கு ரமலானை அடைகிற பாக்கியத்தை வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் இந்த ரமலானை எப்படி கழிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக ரமலான் நோன்பு என்பது பலரும் சொல்லுவார்கள், ஏழைகளின் பசியை உணர்வதற்காக நோன்பு அருளப்பட்டிருக்கிறது, நோன்பின் மூலமாக ஏழைகளின் பசியை உணர முடிகிறது, ஏழைகளின் வறுமையை உணர முடிகிறது, ஏழைகளின் கஷ்டத்தை அறிய முடிகிறது என்றெல்லாம் ஒரு காரணத்தை கூறுவார்கள். அது உண்மையான காரணம் அல்ல. ஏழைகளின் பசியை உணர்வதற்கு நாம் பசித்திருந்துதான் அறிய வேண்டும் என்பதல்ல. இஸ்லாம் அப்படி சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. அண்டை வீட்டான் பசித்திருக்கிற பொழுது தான் மாத்திரம் வயிறு நிரம்ப சாப்பிடுகிறவன் உண்மையான விசுவாசியாக இருக்க முடியாது, உண்மையான மூமினாக இருக்க முடியாது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது எல்லா காலத்துக்கும் பொருந்தும். எப்பொழுது யார் எதை வந்து கேட்டாலும் நம்மால் கொடுக்க முடியும் என்கிற பொழுது கொடுத்து உதவ வேண்டும் என்று தான் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஒருவர் சாப்பிடுகின்ற உணவு இருவருக்கு போதுமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒருவர் தான் சாப்பிடுகிற அளவுக்கு உணவு இருக்கிறது என்றால் அந்த உணவை பகிர்ந்து 2 நபர்கள் வயிறு நிரம்ப சாப்பிட முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இதெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது அடுத்தவருடைய பசியை உணர்வது, அடுத்தவருக்கு உதவுவது என்பது ரமலான் மாதத்தில் மாத்திரமல்ல, எல்லா காலகட்டத்திலும் எல்லா நிலைகளிலும் ஒரு மூமின் தன்னிடத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் அதை உண்டு பண்ணி கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனித நேயத்தை தான் இஸ்லாம் கற்றுத் தந்திருக்கிறது. பிறகு நோன்பினுடைய நோக்கம் என்ன என்றால், அடுத்தவரின் பசியை அறிவது, அடுத்தவருக்கு உதவுவது என்பதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள். இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதை அடைவது தான் நோன்பினுடைய நோக்கம் என்று திருமறை குர்ஆன் கூறுகிறது. அது என்ன? தக்வா, அல்லாஹ்வுடைய அச்சம், இறை அச்சம். அந்த தக்வாவை அடைவது தான் நோன்பினுடைய நோக்கம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, குத்திப அலைக்குமு ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தினர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டு விட்டது. இதன் நோக்கம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகீன்களாக, இறையச்சம் உடையவர்களாக, தக்வாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கம் என்று அல்லாஹ் கூறுகிறார். நோன்பு ஒருவர் வைத்திருக்கிறார் என்றால் அவர் நோன்பு வைத்திருக்கிறார் என்ற விவரம் அவருக்கும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். அடுத்தவர் அதை அறிந்து கொள்ள முடியாது. தொழுகிறார் என்றால் பலர் பார்க்கலாம், தர்மம் கொடுக்கிறார் என்றால் அதனை பலர் பார்க்கலாம், பலர் அறியலாம். திக்ர் செய்கிறார், திருமுறை குர்ஆனை ஓதுகிறார் என்று எந்த வணக்க வழிபாட்டை எடுத்துக்கொண்டாலும் அதை பலருடைய பார்வையில் படுகிறது, பலருக்கு அது தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஒரு நபர் நோன்பு நோட்டு இருக்கிறார் என்கிற பொழுது அந்த நோன்பு நோட்டு விவரத்தை அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மாத்திரமே இருக்கிற ரகசியம். இவர் வாய் திறந்து சொன்னால் மட்டுமே அடுத்தவருக்கு தெரியும், இல்லை என்றால் யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. ஒரு நிகழ்வுக்கு சென்றவர், ஒரு வைபவத்துக்கு சென்றிருக்கிறவர் உணவு உண்ண வேண்டும். அந்த உணவு பரிமாறுகிற பொழுது அந்த பந்திக்கு முந்தி செல்ல வேண்டும் என்பதற்காக அடித்து கொண்டு சென்று சாப்பிட்டு கொண்டிருந்தவர்
கொஞ்சம் உணவு தாமதமாகிவிட்டால் அதற்காக பொறுமையை இழக்கிறவர், பரிமாறுகிற பொழுது நமக்கு உரிய கவனிப்பு கொடுக்கப்படவில்லை என்றால் அதற்காக கோபம் கொள்கிறவர், பெரும் பெரும் ரெஸ்டாரண்ட்டுகளிலே சென்று உணவு அருந்துவதற்காக அமர்ந்து கொஞ்சம் தாமதமாகிவிட்டால் அதற்காக வருத்தப்பட்டு கோபப்படுகிறவர், இப்படி எத்தனையோ நிலைகளிலே உணவுக்காக சங்கடப்பட்டு கொள்கிறவர்கள், கோபம் கொள்கிறவர்கள், அவர்களெல்லாம் இன்றைக்கு உணவு இருந்தும் கூட சாப்பிடாமல் இருக்கிறார்கள். விதவிதமான உணவுகள் வீடுகளிலே இருக்கிறது என்கிற பொழுதும், ரெஸ்டாரண்ட்டுகளிலே இருக்கிறது என்கிற பொழுதும் அவர் சாப்பிடுவதில்லை, பானங்களை அருந்துவதில்லை, தண்ணீர் குடிப்பதில்லை, கூல்ட்ரிங்க்ஸ்களை குடிப்பதில்லை, விதவிதமான பழங்களை உட்கொள்வதில்லை. அவருக்கு பிடித்தமான உணவுகள் பதார்த்தங்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்த பொழுதும் கூட அவர் அதை ஏறிட்டும் பார்ப்பதில்லை என்றால் இதுவெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்காகத்தான் அவர் தடுத்து கொள்கிறார். அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான் அத்தனையையும் அவர் தியாகம் செய்கிறார், அர்ப்பணிக்கிறார். வீட்டிலே மனைவி கொஞ்சம் உணவு சமைப்பதற்கு தாமதப்படுத்திக் கொள்கிறாள் என்றால் அதற்காக ஆவேசப்படுகின்ற கணவன் இன்றைக்கு பசித்திருக்கிறான் என்றால், மணிக்கணக்கிலே பசித்திருக்கிறான் என்றால், குடிப்பதற்கு தண்ணீர் கேட்கின்ற பொழுது அதை எடுத்து வருவதற்குள்ளே கோவப்படுகிற கணவன் இன்றைக்கு மணிக்கணக்கிலே தண்ணீரை அருந்தாமலேயே காத்திருக்கிறான் என்றால் யாருக்காக? தன்னை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்காகத்தான் பசித்திருக்கிறான், தாகித்திருக்கிறான். இது அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு தியாகம். இதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய அச்சத்தை அடைந்து கொள்ள முடியும். வீட்டிலே யாரும் இல்லை, கடையிலே யாரும் இல்லை, அலுவலகத்திலே யாரும் இல்லை, அங்கே உணவு இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, பானங்கள் இருக்கிறது, பதார்த்தங்கள் இருக்கிறது, அத்தனையும் எனக்கு பிடித்தமான உணவுகள் வைக்கப்பட்டு இருக்கிறது. அங்கே பார்ப்பதற்கும் யாரும் இல்லை, இவர் தெரியாமல் போய் சாப்பிட்டாலும் யாருக்கும் தெரியாது என்று இருந்தும் கூட இவர் சாப்பிடுவதில்லை. இவர் அந்த உணவின் பக்கம் ஏறிட்டும் பார்ப்பதில்லை. இவர் அந்த தண்ணீரை எடுத்து குடிப்பதில்லை. ஏன்? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுக்காக நோன்பு நோட்டிருக்கிறோம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் இவர் உண்பதையும் குடிப்பதையும் அத்தனையும் விட்டு வைக்கிறார், ஒதுக்கி வைக்கிறார். இதுதான் இறை அச்சம். இந்த நோன்பின் மூலமாக மட்டும்தான் இறை அச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ரமலான் நோன்பு அருளப்பட்டிருப்பதற்கிறது தக்குவாவை ஏற்படுத்திக் கொள்வதற்காகத்தான், தக்குவாவை வளர்த்து கொள்வதற்காகத்தான், தக்குவாவை உண்டு பண்ணி கொள்வதற்காகத்தான், தக்குவாவை உருவாக்கி கொள்வதற்காகத்தான். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நம்மை எந்நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு ஒரு மனிதன் வாழ வேண்டும். அப்படி வாழ அவன் முற்பட்டு விடுகிறான் என்றால் உலகத்திலே தவறுகள் நிகழாது, மோசடிகள் நிகழாது, அக்கிரமங்கள் அரங்கேறாது, அராஜகங்கள் கட்டவிழ்க்கப்படாது, லஞ்ச லாவணியங்கள் தலைவிரித்து ஆடாது, அடுத்தவர் பொருளை கொள்ளையடிக்கின்ற நிலைகள் உருவாகாது, திருடு வழிபறி போன்றவையெல்லாம் அறவே ஒழிக்கப்பட்டு போய்விடும். உலகத்தில் எந்த தப்பும் நடக்காது. அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான். நாளை கியாம நாளன்று அவனிடத்தில் விசாரணை செய்வான் என்கின்ற உணர்வை ஏற்படுத்திக் கொள்கிற ஒரு உன்னதமான ஒரு ஆயுதம்தான் இந்த ரமலானுடைய நோன்பு. இந்த நோன்பு தான் அந்த உணர்வை ஏற்படுத்துகிறது, அந்த உணர்வை தருகிறது, அந்த உணர்வை வரவழைக்கிறது. எனவே நோன்பின் மூலமாக நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற மகத்தான ஒரு மருந்து எது தெரியுமா? நோக்கம். தக்குவா என்கின்ற மகத்தான ஒரு பொக்கிஷத்தை, ஒரு வெகுமதியை, ஒரு சன்மானத்தை, ஒரு உயர்ந்த அந்தஸ்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் என்று திருமறையில் அழகாக சொல்லி காட்டுகிறான். இதற்கு பிறகு நமக்கு பல பயன்கள் இருக்கிறது. நோன்பின் மூலம்
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னார்கள், சூமு தஸிஹு, நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள், நோன்பு நோருங்கள், சுகம் பெறுங்கள் என்றார்கள். நோன்பு நோற்றால் சுகம் கிடைக்கும், நோன்பு நோற்றால் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். உலகத்தில் இருக்குகின்ற அத்தனை மருத்துவர்களும் ஒரு நோயாளிக்கு விதிக்கின்ற மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடு எது தெரியுமா? உணவு கட்டுப்பாடு மட்டும்தான். உணவு கட்டுப்பாடு வந்து விடுகிறது என்றால் அவனுக்கு எல்லா வியாதியும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். உணவு கட்டுப்பாடு இல்லை என்று சொன்னால் எந்த வியாதியும் கட்டுக்கடங்காது. எனவேதான் இந்த நோன்பு இருக்கிறது அனைத்து வியாதிகளையும் கண்ட்ரோல் செய்கிறது, அனைத்து நோய்களையும் கட்டுப்படுத்துகிறது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னார்கள், நோன்பு நோருங்கள், சுகம் பெறுங்கள். நோன்பின் மூலமாகத்தான் சுகர் குறைகிறது, நோன்பின் மூலமாகத்தான் பிரஷர் குறைகிறது. எத்தனை வியாதிகள் மனிதனுக்கு இருக்கிறதோ நோன்பின் மூலமாகத்தான் கொலஸ்ட்ரால் குறைகிறது. எதெல்லாம் பெரும் பெரும் வியாதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அத்தனை வியாதிகளும் நமக்கு கண்ட்ரோலுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு நிலைப்பாட்டுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உணவு கட்டுப்பாடு மட்டும்தான் மருந்து என்பதை மறந்துவிடக்கூடாது. அதற்காகத்தான் நோன்பின் மூலமாக உடல் ஆரோக்கியமும் கிடைக்கிறது. மகத்தான ஒரு அந்தஸ்து தக்குவா நம்பர் 1, அதை அல்லாஹ் தந்து விடுகிறான். அதற்கு பிறகு உடல் ஆரோக்கியம் கிடைத்து விடுகிறது. இந்த உலகத்திற்கு ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு வெகுமதி உடல் ஆரோக்கியம். மறு உலகத்திற்கு ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு வெகுமதி அல்லாஹ்வுடைய மஃபிரத், மன்னிப்பு, அல்லாஹ்வின் ரஹ்மத் நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும், சுவர்க்கம் பிரவேசிக்க வேண்டும். எனவே இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைத்து விடுகிறது. மறுமையை பொறுத்தளவுக்கு சுவர்க்கம் பிரவேசிப்பதற்கு நாம் தக்குவாவை ஏற்படுத்திக் கொள்கிறோம். இரண்டுமே நோன்பின் மூலமாக கிடைக்கப் பெறுகின்றோம். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ரமலான் மாதம் நம்மை வந்தடைந்திருக்கிறது. ஆகவே நாம் நோன்பு நோட்போம், தக்குவாவை ஏற்படுத்திக் கொள்வோம். ரமலான் மாதம் முழுவதும் பயிற்சி செய்து தக்குவாவை ஏற்படுத்திக் கொள்கின்ற நாம் ரமலானுக்கு பிறகு எஞ்சிருக்கிற 11 மாதங்கள் தக்குவாவோடு வாழலாம். இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு தக்குவாவை ஏற்படுத்திக் கொள்கிறோமோ, இறையச்சத்தை உண்டு பண்ணிக் கொள்கிறோமோ, இறை தியானத்தில் இறை வணக்க வழிபாடுகளில் நம்ம இனரங்காலங்களை பயன்படுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு ரமலானுக்கு பிறகு இருக்கிற காலங்கள் நமக்கு பயிற்சிக்கு வந்துவிடும். எதை இன்று ரமலானில் பயிற்சியாக நாம் எடுத்துக்கொள்கிறோமோ, குர்ஆன் ஓதுகிற பயிற்சி, திக்ர் செய்கின்ற பயிற்சி, இஸ்திஃபார் செய்கிற பயிற்சி, வணக்க வழிபாடுகள், ஐங்கால தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுகின்ற பயிற்சி, தஹஜ்ஜத் தொழுகிற பயிற்சி, நஃபிலான வணக்க வழிபாடுகளில் அதிகமாக நாம் ஆர்வம் காட்டுகிற பயிற்சி, தான தர்மங்கள், சதக்காக்கள், ஹைராத்துகள், தர்மங்கள், ஈகை குணத்தை ஏற்படுத்திக் கொள்கின்ற உன்னதமான பயிற்சி, இப்படி பல்வேறு விதமான பயிற்சிகளை நாம் இந்த ரமலானிலே ஏற்படுத்திக் கொள்கிற பொழுது ரமலானுக்கு பிறகும் இது தொடரும். 11 மாதங்கள் தொடர்ந்து வாழ்க்கையிலே அது வந்துவிடும். ஆகவே தான் அல்லாஹ் ரமலானை கடமையாக்கி இருக்கிறான். நாம் அதிகமாக நோன்பு நோட்போம், தக்குவாவை நமக்குள்ளே வரவழைத்துக் கொள்வோம், அதை ஏற்படுத்திக் கொள்வோம். உடல் ஆரோக்கியத்தை பெற்று உலகத்திலே ஆரோக்கியமாக வாழ்வோம், அல்லாஹுடைய அச்சத்தோடு வாழ்வோம். உயரகமான ரையான் என்ற சுவர்க்கத்தை நாம் பிரவேசிக்க பாக்கியத்தை நாம் பெறுவோம். வல்ல அல்லாஹ் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.